ஹே ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு மினி ப்ராஜெக்ட் தான் பார்க்க போறோம். இது எனக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் ப்ராஜெக்டா இருக்கும். பிகாஸ் இந்த ப்ராஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுல மொபைல்ல டச் போன்லாம் வரதுக்கு முன்னாடி பட்டன் போன்ல ஸ்னேக் கேம் விளையாடிருப்போம்ல, அந்த கேமை தான் நம்ம இன்னைக்கு டெவலப் பண்ண போறோம். பாருங்க, இங்க வந்து இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ் தான் வந்து ஃபுட்டு. இப்ப நான் டீன்னு குடுத்தேன் அப்படின்னா, அது கீழ வந்து அதோட ஃபுட்ட சாப்பிடும். அதுக்கு அடுத்து எங்க ஃபுட் இருக்கு? எக்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபுட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இங்க 3rd ரோல 3rd இருக்கு இல்லையா ஃபுட், அதுக்கு வரணும் அப்படின்னா நான் எகைன் டி குடுத்தா அது கீழ வரும். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாயிண்ட் தான் இருந்துச்சு. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு டாட் தான், அந்த ஸ்னேக் குட்டியா இருந்துச்சு. ஃபுட்டை சாப்பிட்டதையும் 2 டாட்டா ஸ்னேக் வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 டாட் ஆகும் இந்த ஃபுட்டை சாப்பிட்டா. அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும்? லெஃப்டா ரைட். ரைட். அதுக்கு அடுத்து எகைன் ஒரு ரைட் கொடுத்தோம்னா அந்த ஃபுட்டையும் சாப்பிட்டுரும். இப்ப எங்க இருக்கு? இங்க வந்து 4th ரோல 5th இருக்கு. அப்ப எகைன் ரைட், எகைன் ரைட், கீழே டவுனு. இப்ப டவுன் கொடுத்தோம்னா அந்த ஃபுட்டும் சாப்பிட்றோம். இப்ப லாஸ்ட்ல ஃபுட் இருக்கு, அதையும் சாப்பிட்றணும். அப்ப என்ன பண்ணலாம்? எகைன் டவுனு, டவுன், லெஃப்ட், லெஃப்ட். அப்ப அதையும் சாப்பிட்டு மேல எகைன் இருக்கு. இப்ப இந்த மாதிரி எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஃபுட் முடிஞ்சிருச்சுனாலும் கேம் ஓவர். இப்ப நான் லெஃப்ட் கொடுக்குறேன், எகைன் லெஃப்ட் தரேன். இன்னொரு லெஃப்ட் கொடுத்தா அங்க மூவ் ஆக இருக்கு எந்த இடமுமே இல்ல. அப்ப வந்து இன்வாலிட் மூவ்னு சொல்லியும் கேம் வந்து எண்ட் ஆயிரும். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வந்து நம்ம சின்ன வயசுல விளையாடின கேம் தான் நம்ம இப்ப டெவலப் பண்ண போறோம். அண்ட் இது வந்து நார்மலா நம்ம சும்மா டெவலப் பண்ணல. இது ஆக்சுவலி வந்து ஜோஹோ மாதிரியான பெரிய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்ல கேட்டிருக்கா. ரவுண்ட் 3 அட்வான்ஸ்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸோட ஒன் ஆஃப் த கொஸ்டின் தான் இது. பாருங்க, நம்ம டெவலப் பண்ணா அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிடுறேன். ஸ்னேக் கேம் ரிகர்சிவ். இதுல வந்து நம்ம ரிகர்சிவ் அப்ரோச் தான் யூஸ் பண்ண போறோம், அதனால நான் ரிகர்சிவ்னு கொடுத்துறேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு நோடு கிளாஸ் கிரியேட் பண்ணி ஒரு நோடு ரோவையும் காலமையும் வச்சு ஒரு நோடு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பிரைவேட் இன்ட் ரோ, இனிஷியலி அதோட வேல்யூ 0ன்னு கொடுத்துறேன். அண்ட் தென் பிரைவேட் இன்ட் காலம் which is also equal to 0. அண்ட் தென் இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்டர்ல இந்த நோடோட ரோவையும் காலமையும் நம்ம வந்து கெட் பண்ண போறோம். இன்ட் ரோ கமா இன்ட் காலம், ஓபன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட், this dot row which is equal to row and this dot column is equal to column. and then இதுக்கு தேவையான கெட்டர்ஸ் வந்து நம்ம எழுதிக்கலாம். இதுக்கு செட்டர்ஸ் தேவையில்லை, அதனால நான் கெட்டர்ஸ் மட்டும் ஜெனரேட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. இப்ப நான் வந்து சிம்பிளி ஒரு நோடு மட்டும் தான் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த நோடோட யூசேஜஸ் எல்லாம் என்னன்னு நமக்கு பின்னாடி உண்மை ஸ்னேக் கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம்ல, அப்ப நமக்கு தெரியும். இப்ப பாருங்க, நான் ஒரு ஸ்னேக் கிளாஸ் கிரியேட் பண்ணிடுறேன். ஸ்னேக் கிளாஸ். ஓகே, இந்த கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஸ்னேக் போர்டுன்னு ஒண்ணு கிரியேட் பண்றேன். அந்த ஸ்னேக் போர்ட நல்லுன்னு வச்சுக்கிறேன். இந்த இந்த பாக்ஸஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸஸ் எல்லாம் தான் அந்த நல்லு. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணலாம், இந்த இந்த ஹோலா இருக்கிறது ஆக்சுவலி ஒரு ஸ்னேக் போர்டு, அதை தான் நம்ம இப்ப கிரியேட் பண்ண போறோம். பிரைவேட் டேட்டா டைப் வந்து கேரு, ஏன்னா எக்ஸ் இந்த நல்லெல்லாம் வந்து கேரக்டர். ஸோ நான் வந்து கேரக்டர் ஆஃப் டபுள் அரே 2D அரே கிரியேட் பண்ணி நேம் வந்து ஸ்னேக் போர்டுன்னு கொடுக்குறேன். ஓகே, which is equal to initially I am giving it as null. ஓகே ஃபைன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 0 ஒரு குட்டி பாம்பு தான் இருக்கு. அப்ப 1 வந்து என்ன ஆகுது, நான் கீழே வரும்போது 1 வந்து சாப்பாடு இருக்கு. அப்படி சாப்பாடு இருந்துச்சுன்னா இந்த ஸ்னேக் வந்து அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு வளருது. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கீழே வரையில இங்க சாப்பாடு இல்ல, அப்ப அங்க எதுவும் வளரல. எகைன் வந்து ரைட் போகும்போதும் இங்க ஃபுட் இல்ல, சோ அதனாலயும் அது வந்து
பெருசாகல. அண்ட் தென் இங்க எக்ஸ் இருக்கு, இங்க எகைன் வந்து ஃபுட் இருக்கு. அந்த ஃபுட் இருக்கும்போது அந்த ஃபுட்டு சாப்பிட்டா அது வளருது. இதை வந்து நம்ம கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர்ல யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ல தான் யூஸ் பண்ண போறோம். அதனால நான் கியூ கிரியேட் பண்ணிக்கிறேன். பிரைவேட் கியூ. இந்த கியூ எதை அக்செப்ட் பண்ண போகுது? நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா நோடு, அந்த நோடு தான் அக்செப்ட் பண்ண போகுது. நோட் இப்ப எங்க போகுது? இதுக்கு நேம் வந்து நான் கியூ நே கொடுத்துட்றேன், which is equal to new linked list of. ஓகே ஃபைன். இப்ப நான் என்ன பண்றேன், ஸ்னேக்ன்ற இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றேன். ஸ்னேக் ஆஃப் உள்ள என்ன அக்செப்ட் பண்ண போறோம்னா இன்ட் ரோ கமா இன்ட் காலம், இதை தான் அக்செப்ட் பண்ண போறோம். ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட் குள்ள q டாட் ஆட் இனிஷியலி q1 நான் 0,0ன்னு பிளேஸ் பண்ணிருக்கேன். இனிஷியல் ஸ்டேஜ்ல நமக்கு என்னவா இருக்கு? 0,0ல இருக்கங்காட்டிக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், 0,0 இனிஷியலி நான் பிளேஸ் பண்ணிருக்கேன். இங்க நியூ நோடு கிரியேட் பண்ணிருக்கேன், விச் மீன்ஸ் இந்த நோடு வந்து நான் நோடு வந்து எதுக்கு கிரியேட் பண்றோம்? எப்பயுமே லிங்க்ட் லிஸ்ட் இந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா நோடு எதுக்கு கிரியேட் பண்றோம்? அந்த ஏரியால தான் நம்ம வந்து ரோ காலம் டேட்டாவை ஸ்டோர் பண்ண போறோம், கரெக்டா? அந்த மாதிரி நான் நோடு கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து 0,0ன்னு இனிஷியலி கொடுத்தாச்சு. இப்ப என்ன பண்ண போறேன், எனக்கு ஸ்னேக்ல எந்தெந்த இடத்துல ஃபுட் வேணுமோ அதை நான் டைனமிக்கா கொடுக்க போறேன். எப்படி? ஃபுட் டாட் ஆட் ஆஃப், சாரி, இப்ப இந்த ஃபுட் வேணும் அப்படின்னா அதுக்கும் நான் எகைன் ஒரு கியூ தான் கிரியேட் பண்ண போறேன். அந்த கியூவை கிரியேட் பண்ணிடுறேன். பிரைவேட் கியூ நோடு ஃபுட் ஈக்குவல் டு நியூ லிங்க்டு லிஸ்ட் நோடு. அவ்வளவுதான். இப்ப இந்த ஃபுட்ல எனக்கு எங்கெங்கெல்லாம் வேணுமோ அந்த பிளேசஸ் எல்லாம் நான் ஆட் பண்றேன். ஃபுட் டாட் ஆட் ஆஃப் எங்க ஆட் பண்ணலாம்? எனக்கு ரேண்டமா நான் ஒரு இடத்துல ஆட் பண்றேன், 1,0. அதுக்கு அடுத்து சேம் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி. இப்ப எனக்கு 1,0ல ஆட் பண்ணிட்டேன். தென் 2,2. ஓகே, ஜஸ்ட் ரேண்டமா நான் ஆட் பண்றேன். இப்ப வந்து 6x6ல வந்து நான் 2D அரே கிரியேட் பண்றேங்காட்டிக்கு எந்த இடத்துல வேணாலும் நான் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து 3,4, அடுத்து 4,4, சாரி 4,5, 4,5. ஆஃப்டர் திஸ் 5,2. இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் நான் ஃபுட் ஆட் பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்ணிருக்கேன், இந்த ஃபுட்ல நோடெல்லாம் இந்த கியூல ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இந்த கியூல நான் என்ன பண்றேன், இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ணி இந்த டிஸ்பிளே, இந்த ஃபுட் எல்லாம் என்னவா இருக்கு, எக்ஸ். ஃபுட் இருக்கிற பிளேஸ் எல்லாம் எக்ஸா இருக்கு, மிச்சம் எல்லாம் வந்து நல் கேரக்டர்ஸா இருக்கு. அந்த ஃபுட்டுமே ஒன்ஸ் ஈட் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து டிஸ்பிளேவும் ஆகுது. இதுல ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிளேசஸை எக்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன், ஒரு மெத்தட் எழுதிக்கிறேன். பப்ளிக் வாய்ட் டிஸ்பிளே ஃபுட். ஓகேங்களா? இந்த டிஸ்பிளே ஃபுட்ல நம்ம நோட வந்து இன்புட்டா வாங்கிடலாம். ஓகே, இப்ப நான் என்ன பண்றேன், இன்ட் ஆர்ன்றது நோடு டாட் கெட் ரோ ஆஃப் அண்ட் இன்ட் சின்றது நோட் டாட் கெட் காலம் ஆஃப். இதுல என்ன பண்ண போறேன், ஸ்னேக் போர்ட்ல இந்த ரோ இந்த காலம்க்கு நான் எக்ஸ வந்து ப்ரொவைட் பண்ண போறேன். இதை நீங்க இங்கதான் பண்ணுமான்னு கேட்டா இல்ல, நான் வந்து பெஸ்ட் வேங்கிறதால சிம்பிளி ஐ ஹவ் கிரியேட்டட் அ மெத்தட். எக்ஸ கிரியேட் பண்ண போறேன். ஓகே, இப்ப என்ன பண்ணலாம், இந்த ஃபுட்ல இருந்து அதை ஒவ்வொன்னா பூல் பண்ணணும். சிம்பிளி நான் வந்து எல்லாத்தையும் நான் வெளியில எடுக்க போறது இல்ல, ஒன்னொன்னா தான் பூல் பண்ண போறேன். அதனால அந்த ஒண்ணு முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொன்னு எனக்கு வரணும், டைனமிக்கா வரணும் இல்லையா? அதனால நான் என்ன பண்றேன், டிஸ்பிளே ஃபுட் டாட் ஃபர்ஸ்ட் ஃபுட் போனதுக்கு அப்புறமா தான் செகண்ட் ஃபுட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால ஃபுட் டாட் ஃபுட். அதனாலதான் இந்த ஒரு ஃபுட் ஃபர்ஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறமா செகண்ட் ஃபுட். இப்ப இந்த ஃபுட் வந்து பூல் ஆனதுக்கு அப்புறமா இது சாப்பிட்டு முடிச்சிருமா, அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஃபுட் அடுத்த எந்த பிளேஸ்ல இருக்கோ அந்த பிளேஸ வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, இதுதான் வந்து
ஃபுட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணியாச்சு. இப்ப ஸ்னேக் வந்து மூவ் ஆகணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மெத்தட் இதுதான். நம்ம ஸ்னேக்க மூவ் பண்ண போறோம். அதுக்கு மெத்தடுக்கு பேரு மூவ் பண்ற கடிக்கு அது எனக்கு எதுவும் ரிட்டர்ன் பண்ண போறது கிடையாது. அதனால பப்ளிக் வாய்ட் ஸ்னேக் மூவ். இது என்ன அக்செப்ட் பண்ண போகுது? இன்ட் ரோவையும் காலமையும் அக்செப்ட் பண்ணிக்க போகுது. இன்ட் ரோ கலமா இன்ட் காலம். ஓகே ஃபைன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு பேஸ் கண்டிஷன் செக் பண்ணணும். ரோ வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வா இருக்கா, அண்ட் ரோ வந்து ஸ்னேக் போர்டை விட குட்டியா இருக்கணும். இந்த சேம் கண்டிஷன் வந்து காலம்க்கும் செட் ஆகும். ஏன்னா இப்ப அதை விட நீங்க வந்து கிரேட்டராவோ ஏதாச்சும் கொடுத்தா அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாதா, அண்ட் எக்ஸப்ஷன்ஸ் த்ரோ ஆகும் இல்லையா? அந்த எக்ஸப்ஷன் செக்காக நான் என்ன பண்றேன், ரோ வந்து ரோவோட வேல்யூ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 அண்ட் ரோ வந்து லென்த் ஸ்னேக் போர்டோட லென்த்தை விட கம்மியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். ரோ which is less than snake board dot length. the same condition தான் நம்ம காலமோட வேல்யூக்கு செக் பண்ண போறோம். காலம் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுவா, அண்ட் தென் வந்து காலமோட இதுவும் ஸ்னேக் போர்டோட லென்த்தை விட குட்டியா இருக்கான்னு செக் பண்ணும். செக் பண்ணியாச்சா? இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போறேன், ஒன்ஸ் செக் பண்ணதுக்கு அப்புறமா நான் கியூல இந்த கியூ இருக்கு இல்லையா, இந்த கியூல நியூ நோட ஆட் பண்ண போறேன். கியூ டாட் ஆட் ஆஃப் நியூ நோடு. இந்த ரோ அண்ட் காலம் வச்சு ஃபர்ஸ்ட் நியூ நோட் ஆட் பண்ணிடுறேன். விச் மீன்ஸ் நான் ஸ்னேக் மூவ் வந்து டவுனா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கியூல ஆட் பண்ண போறேன். அந்த ரோ அண்ட் காலமை பேஸ் பண்ணி நான் வந்து கியூல ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நான் என்ன செக் பண்ண போறேன், இஃப் ஸ்னேக் போர்டோட ரோ அந்த மூவ் வந்து ஃபுட்டா இல்லாம இருந்தா என்ன பண்ணணும், அதான். இப்ப ஸ்னேக் போர்ட் டாட் ரோ அண்ட் காலம் வந்து which is not equal to x. ஏன்னா இந்த வந்து இந்த நல் கேரக்டரை நீங்க என்னன்னு பிரிண்ட் பண்ணுவீங்க, எக்ஸ். அந்த ஃபுட் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணுன்ற ஆப்ரேஷனை நம்ம இப்ப பண்ண போறோம். அங்க ஃபுட் இல்லைன்னா என்ன பண்ணும், அந்த இப்ப நான் வந்து 0 ஆட் பண்ணிருக்கேன் இல்லையா, இந்த 0 இப்ப இதோட மூவ் வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க ஃபுட் இல்லைன்னா இந்த 0 பூல் பண்ணிடணும், வெளியில எடுத்துடணும். இங்கேயும் இங்க நல்லா ஆயிடணும். ஓகேவா? இந்த 0 வெளியில எடுத்துட்டு நம்ம நோட் கிரியேட் பண்ணிருப்போம் இல்லையா, இந்த 0 வெளியில எடுத்துட்டு இங்க நல் பண்ணணும். அததான் இப்ப நான் பண்ண போறேன். கியூ இல்ல, அதை ஒரு நோட்ல சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். node which is equal to q dot pool. Okay, and then int r which is equal to node dot get row, and then int column which is equal to node dot get column. அதுக்கு அடுத்து ஸ்னேக் போர்டோட அந்த கரண்ட் காலம்க்கு நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா நல் வேல்யூ கொடுக்கணும். ஸோ \0 நல் வேல்யூ கொடுத்துடணும். இப்ப என்ன பண்ணிருக்கேன், சிம்பிளி இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து 0 வருது. அந்த 0ல இந்த நோட்ல எனக்கு எக்ஸ் இருக்கு, ஐ மீன் அடுத்தது என்ன 01. இந்த 01 நான் கொடுத்துருக்க மூவ் 01ல எக்ஸ் இருக்கா, இல்ல. அப்படி எக்ஸ் இல்லைன்னா இந்த கியூல இருக்க 00வை வெளியில எடுத்துருங்க. வெளியில எடுத்துட்டு வெளியில எடுத்தா என்ன இருக்கும், அந்த 00ங்கிற இடத்துல இப்ப என்ன இருக்கு, டாட் இருக்கு. அந்த டாட் எடுத்துட்டு அங்க வந்து நான் ஒரு நல் வேல்யூ கொடுக்குறேன். விச் மீன்ஸ் இப்ப என்னவா இருக்கும், இங்கேயும் வந்து அந்த பாக்ஸ் சிம்பிள் தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ப இதுக்கு பார்த்தாச்சு. இப்ப ஒரு வேலை அந்த இடத்துல ஃபுட் இருந்துச்சுன்னா அப்ப என்ன பண்றது, அதுக்கு the சேம் கண்டிஷன் கொடுப்போம். which is not equal பதிலா which is equal to ஃபுட்டா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், அங்க ஃபுட்டா இருந்துச்சுன்னா நான் இங்க எகைன் வந்து ஒரு டாட் ஆட் பண்ணும். கரெக்டா? அதேதான். இப்ப அங்க ஃபுட் இருக்கு. இஃப்
ஃபுட்டோட ஃபுட் டாட் இஸ் எம்டி, which means ஏன் இந்த கண்டிஷன் போடுறேன்னா ஒன்ஸ் வந்து ஃபுட் வந்து முடிஞ்சு போச்சுன்னா நான் எல்லா ஆப்ரேஷனையும் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணும், அதுக்காக இந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். இந்த கண்டிஷன் ஏன் செக் பண்றேன், இப்ப வந்து நான் 5 ஃபுட் ஆட் பண்ணிருக்கேன்னா எல்லா ஃபுட்டும் முடிஞ்சு போச்சுன்னா கேம் ஓவர்னு சொல்லணும். அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபுட் எம்டி ஆச்சா இல்லையான்னு பார்க்கணும். ஃபுட் எம்டி ஆச்சுன்னா இந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு நான் கேம் ஓவர்னு சொல்லிட்டோம். அப்படி இல்லைன்னா நான் எகைன் மூவ் ஃபார்வர்ட் பண்ணுவேன் இந்த கண்டிஷனுக்கு முன்னாடி. இப்ப அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணணும், சிம்பிளி நான் அந்த ஃபுட்டை மட்டும் வெளியில எடுக்கணும். இப்ப இந்த கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா ஃபுட்டோட காலம் எம்டியா இருந்துச்சுன்னா என்ன பண்ண போறேன், சிம்பிளி தேர் இஸ் அ மெத்தட் நம்ம எழுத போறோம் மூவ் ஃபார்வர்ட்னு சொல்லிட்டு. பப்ளிக் void move forward and print. முன்னாடி ஃபுட் இருந்துச்சுன்னா முன்னாடி நகர்ந்துட்டு அங்க வந்து பிரிண்ட் பண்ண போறோம். என்ன பிரிண்ட் பண்ண போறோம்னு பாருங்க, இன்ட் ரோ கமா இன்ட் காலம். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ண போறேன், ஸ்னேக் போர்டோட ரோவையும் காலமையும் வாங்கி ஸ்னேக் போர்ட் ஆஃப் ரோ கமா காலம், அங்க ஃபுட் இருந்துச்சுன்னா நான் அந்த ஏரியாவுக்கு என்ன ப்ரொவைட் பண்ண போறேன், டாட்டை பிரிண்ட் பண்ண போறேன். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போறேன், ஸ்னேக்க பிரிண்ட் பண்ணோம். அப்ப அதுக்கு பிரிண்ட் ஸ்னேக்குன்னு இன்னொரு மெத்தடும் வேணும். அதையும் இந்த மெத்தட்குள்ளேயே கொடுக்கலாம். நம்மளால மெத்தடை ஆப்டிமைஸ் பண்ண முடியும்னா அந்த ஆப்டிமைசேஷன் பண்ணிக்கலாம். பப்ளிக் void print snake. ஓகே, இப்ப பிரிண்ட் ஸ்னேக்ல தான் மெயின் என்ன பண்ண போறீங்கன்னா ஒவ்வொன்னா நீங்க வந்து செக் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸ்னேக் போர்ட்ல இருக்க ஒவ்வொரு கேரக்டரா செக் பண்ண போறோம். ஓகேவா? ஸ்னேக் போர்ட்ல இருக்க கேரக்டர்ஸ் செக் பண்றோமா, இது ரோக்கு பதிலா விச் இஸ் அ கேரக்டர்ஸ் ஒவ்வொன்னா செக் பண்ண போறோம். ஓகே, செக் பண்ணிட்டு எகைன் இட் இஸ் a 2-dimensional array, அதனால வந்து ரெண்டு இன்னர் ஒரு லூப், அதுக்கடுத்து ஒரு இன்னர் லூப்பும் யூஸ் பண்ண போறோம். ஜே அண்ட் தென் ஜே வந்து லெஸ் தேன் snake board of 0 dot length plus 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 plus. இப்ப என்ன பண்ண போறோம், சிம்பிளி அந்த கேரக்டர் பிரிண்ட் பண்ணிட்டு போறோம், அவ்வளவுதான். அண்ட் தென் ஸ்பேஸ். ஓகே, ஆஃப்டர் தட் நம்ம வந்து பிரிண்ட் எலன், இது எதுக்கு போட்டிருக்கோம், நமக்கு டிஸ்பிளேல பிரிண்ட் ஆகணும்ல, அப்பதானே அடுத்தது போவோம். அந்த பிரிண்ட் எலன் தான் இது. ஓகேங்களா? இப்ப இங்க நம்ம இந்த பிரிண்ட் ஸ்னேக் மெத்தட கால் பண்ணிடலாம். ஓகே, டன். ஒன்ஸ் இட் இஸ் டன், நம்ம இப்ப எங்க போறோம், மேல போறோம். இங்க ஃபுட் வந்து எம்டியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், சிம்பிளா நான் அதை டிஸ்பிளே பண்ணிட்டு மூவ் ஃபார்வர்ட் அண்ட் பிரிண்ட், அதை டிஸ்பிளே பண்ணதுக்கு அப்புறமா ரோவையும் காலையும் பாஸ் பண்ணிருங்க. பிரிண்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், கேம் ஓவர்னு சொல்லிடுறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் கேம் ஓவர். ஏன்னா என்கிட்ட வேற ஃபுட் இல்ல. அப்ப எக்ஸிட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் சாரி சிஸ்டம் டாட் எக்ஸிட் ஆஃப் 0, சிஸ்டம் டாட் எக்ஸிட் ஆஃப் 0 அப்படின்னா அது வந்து வெளியில வந்துடும். ஒன்ஸ் என்கிட்ட ஃபுட் இல்ல அப்படின்னா கேம் ஓவர்னு சொல்லிட்டு நான் வெளியில வந்துருவேன். அப்படி ஃபுட் இருந்துச்சுன்னா அடுத்த ஃபுட் என்னவோ அதை வந்து நான் டிஸ்பிளே பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். இப்ப என்னோட ஸ்னேக்கோட ஸ்னேக்குனா நம்ம பாயிண்ட் தான் வச்சிருக்கோம், கரெக்டா? ஸ்னேக்கையே ஸ்னேக் வந்து தொற்றுச்சு அப்படின்னா அப்பயும் நான் கேம் ஓவர்னு சொல்லணுமா? அப்ப என்ன சொல்லணும், ஸ்னேக் போர்டோட ரோவும் காலமும் விச் இஸ் ஈக்குவல் டு டாட்டா இருந்துச்சுன்னா, டாட்டா இருந்தா நம்ம என்ன கொடுப்போம், கேம் ஓவர் அண்ட் வந்து வெளியில வந்துடணுமா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் கேம் ஓவர் சிஸ்டம் டாட் எக்ஸிட், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஆஃப்டர் திஸ் இப்போ எல்லாமே பண்ணியாச்சு. எங்க நான் வந்து மூவ் பண்றது, அந்த மூவிங் லாஜிக் ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப
ஓகே, இங்க பிஃபோர் திஸ் மூவ் ஃபார்வர்ட் அண்ட் பிரிண்ட் இருக்கு இல்லையா, அந்த மெத்தடை கால் பண்ணிடலாம். ரோவையும் காலமையும் கொடுத்து பிரிண்ட் பண்ணிடுறோம். இப்ப என்ன பண்ணிருக்கேன், ஃபர்ஸ்ட் வந்து இங்க பாருங்க, ஃபுட் இல்ல. இது வந்து ஃபுட் இல்ல அப்படின்னா நான் என்ன பண்ணிருக்கேன், சிம்பிளா அந்த இடத்துக்கு நான் வந்து எம்டி ஸ்பேஸ் கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து ஃபுட் இருந்துச்சு அப்படின்னா, அது எம்டியா இல்ல அப்படின்னா அது சாப்பிட்டுட்டு போயிடும். அப்படி இல்ல, ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டாங்கன்னா அங்கேயும் வந்து கேம் ஓவர்னு சொல்லிட்டேன். இப்ப இந்த கண்டிஷன்ல எதுவுமே இல்ல. இப்ப இங்க வந்தாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, இங்க நான் வந்து மூவ் பண்ணவே இல்லை, முன்னாடி மூவ் பண்ணவே இல்லை. அதனால அந்த மூவ் ஃபார்வர்டு அந்த மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணி அந்த ஸ்னேக்கை அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிடறேன். மூவ் ஃபார்வர்டுன்றது மெத்தட் என்ன பண்ணுவோம், அங்க எம்டி பண்ணிருச்சு, முன்னாடி கீழே கொண்டு வந்து வச்சிருது. ஓகே ஃபைன். இப்ப நான் வந்து யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட்டை வாங்கணும். இஃப் கியூ வந்து எம்டியா ஆகாத வரைக்கும், கியூ என்ன, விச் இஸ் நம்மளோட ஸ்னேக் இதுதானே, அந்த கியூ வந்து எம்டியா இல்லாத வரைக்கும் இஃப் கியூ நாட் ஈக்குவல் டு எம்டி, அதுதான் இந்த கண்டிஷன். இப்ப நம்ம யூசர் கிட்ட இருந்து எந்த டைரக்ஷன்ல நீங்க மூவ் பண்ணணும்னு கேக்குறோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல என்டர் அ பொசிஷன், என்டர் அ பொசிஷன் கேக்குறோம். கேட்டதுக்கு அப்புறமா என்ன பண்றோம், நம்ம ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி யூசர் கிட்ட தான் அந்த இன்புட்டை வாங்குறோம். கேர் டைரக்ஷன் which is equal to sc dot next டாட் கேரட் ஆஃப் 0. கேரக்டர் அப்படிங்கறதால கேரட் ஆஃப் 0ன்னு வாங்கணும். பிகாஸ் கேரக்டருக்கு நம்ம பர்டிகுலரான மெத்தட் இல்ல, நம்ம ஸ்ட்ரிங்கோட மெத்தட் தான் யூஸ் பண்றோம். ஓகே, இப்ப அந்த டைரக்ஷன் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா, யூவா இருந்துச்சு அப்படின்னா டைரக்ஷன் ஈக்குவல் டு அப். இப்ப அப்புனா இப்ப ஒண்ணு பாருங்க, இதுதான் ரோ கரெக்டா. இப்ப கீழே போறதுதான் ரோ கரெக்டா. இப்ப மேல போகணும்னா நான் என்ன பண்ணணும், இப்ப இங்கிருந்து நான் மேல போகணும்னா ரோவோட வேல்யூவை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணாதான் நான் மேல போக முடியும் கரெக்டா. அப்ப ஸ்னேக் மூவ் நான் என்ன பண்ணும், ரோவை மைனஸ் பண்ணி காலமா அப்படியே வச்சுக்கணும் கரெக்டா. இதே வந்து டவுனா இருந்தா அதோட டிஃபரன்ஸ் என்ன, ஸ்னேக் மூவ் வந்து பிளஸ் ஆகணும், ரோ பிளஸ் ஆகணும், அண்ட் தென் காலம் அப்படியே இருக்கணும், அதானா. சோ டவுனா இருந்தா என்ன பண்றோம், ரோவை பிளஸ் பிளஸ் பண்றோம். ஆஃப்டர் திஸ் இதே கண்டிஷன் தான். ஆனா இப்ப லெஃப்டா இருந்தா, லெஃப்ட்னா என்ன, இந்த ஸ்ட்ரெயிட் ரோவா. இப்ப லெஃப்ட்னா இப்படி போகுமா, இப்படி போகுதுன்னா என்ன, காலமை நம்ம லெஃப்ட்னா காலமை மைனஸ் பண்ணும். அப்ப ரோ சேமா இருக்கும், காலம் மைனஸா இருக்கும். இதே வந்து ரைட்டா இருந்தா ரோ சேமா இருக்கும், காலம் பிளஸ் பிளஸ்ஸா இருக்கும். அதுதான் நம்ம பண்றோம், காலம் பிளஸ் பிளஸ், சிம்பிள். ஒன்ஸ் இட்ஸ் டன், இது எதுவுமே இல்லாம நான் வேற ஏதாச்சும் மூவ் கொடுத்தேன்னா என்ன சொல்லணும், எதுவுமே இல்ல, இந்த அப் டவுன் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்காம நான் வேற ஒரு மூவ் கொடுக்குறேன் அப்படின்னா நான் என்ன சொல்லணும்னா, நீங்க வந்து 1 செகண்ட், இந்த இஃபோட எண்ட் இங்க இருக்கா. சோ என்னோட அவுட்புட் அந்த இஃப் எல்ஸ் என்ன இஃப், இதோட இது எந்த இஃபோட எண்ட். ஓகே, இப்ப அட் த எண்ட் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல இன்வாலிட் மூவ். நீங்க வந்து ஒரு வேலை வந்து லெஃப்ட் கடைசியில தான் இருக்கு, ஆனா வந்து எகைன் ரோ வந்து 0-0ல இருக்கும்போது நீங்க வந்து ரைட்டு கொடுத்தாலோ அப்பு கொடுத்தாலோ லெஃப்ட் கொடுத்தாலோ அப்பு கொடுத்தாலோ மூவ் பண்ண முடியாது. அப்பெல்லாம் என்ன சொல்லிடணும், இன்வாலிட் மூவ். ஓகேங்களா. ஆஃப்டர் திஸ் நம்ம சிம்பிளி இன்வாலிட் மூவ்னாலும் நம்ம சிஸ்டமை எக்ஸிட் பண்ணிடணும், அவ்வளவுதான். இப்ப நம்ம மெயின் கிளாஸ் கிரியேட் பண்ணிடுவோமா. மெயின் கிளாஸ் வந்து ரொம்பவே ஈஸி. இதுல நான் ஸ்னேக் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நான் எவ்வளவு கொடுக்க போறேன் அவ்வளவுதான் நான் சொல்ல போறேன். மெயின் டாட் எஸ்
இந்த மெயின் கிளாஸ்ல public static void main of string args. இப்போ நான் ஸ்னேக்குக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடுறேன். snake which is equal to new snake of. ஓகே, இந்த ஸ்னேக்கோட கன்ஸ்ட்ரக்டர் என்ன அக்செப்ட் பண்ண போகுது? ரோவையும் காலையுமையும் அக்செப்ட் பண்ணுமா? அப்ப ரோ அண்ட் காலம் நான் 6 row 6 columns கொடுத்துறேன். அண்ட் ஆஃப்டர் தட் நான் என்ன பண்றேன்? ஸ்னேக் டாட் ஸ்னேக் மூவ் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் 0,0ன்னு கொடுத்துறேன். அவ்வளவுதான். இப்ப இந்த ப்ராப்ளம் ரன் பண்ணோம் அப்படின்னா வாட் எவர் நம்ம விளையாடின அந்த கேம் வந்து நமக்கு எகைன் வந்துடும். பாருங்க, null pointer exception because this dot snake board is null. Where is it? This okay. இங்க நான் ஸ்னேக் போர்டை வந்து நல்லன்னு கொடுத்துருக்கேன். இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள நான் அதை இனிஷியலைஸ் பண்ண மறந்துட்டேன். ஸ்னேக் போர்ட் ஈக்குவல் டு நியூ ரோ கமா காலம். இப்ப இதை ரன் பண்ணோம்னா ரன் ஆகும். ஓகே, 0ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சா? பொசிஷன் நான் இப்ப வந்து அப்பு தரேன். அப்பு தந்தா இன்வேலிட் மூவ். எகைன் ரன் பண்றேன். இப்ப எல் தந்தாலும் இன்வேலிட் மூவ். சூப்பர். எகைன் ரன் பண்ணலாம். இப்ப நான் வந்து டவுன் தரேன். டவுன் தந்தா ஸ்னேக் வந்து வளரணும். வளர்ந்துருச்சு. எகைன் டவுன் தரேன். எகைன் மூவ் ஆகுது. அடுத்த ஃபுட் எங்க இருக்கு? தேர்ட் ரோல தேர்டா இருக்கு. அப்ப நான் வந்து ரைட் தரேன். மூவ் ஆயிடுச்சு. எகைன் ரைட்டு சாப்பிட்டுருச்சு. இப்ப எகைன் ஸ்னேக் வந்து வளர்ந்துருச்சு. ஓகே, இப்ப எகைன் ரைட்டு அண்ட் தென் டவுனு. ஓகே, இப்ப எகைன் டவுனு அண்ட் தென் ரைட்டு. இப்ப டவுன் அண்ட் தென் லெஃப்ட் அண்ட் தென் ஃபுட் முடிஞ்சு போச்சு. இப்ப எகைன் நான் ரன் பண்ணி அந்த பாயிண்ட் மீட் பண்ணா ஸ்னேக்கை பைட் பண்ணா எண்ட் ஆகுதான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டவுனு, எகைன் டவுன், அதுக்கு அடுத்து ரைட்டு, எகைன் ரைட் அண்ட் தென் டவுன், லெஃப்ட். ஓகே, இன்னொன்னு வரணும். அப், ரைட், டவுன். ஓகே, இப்ப லெஃப்ட், அப், சாரி அப். ஓகே, இன்னொன்னு வேணுமா? லெஃப்ட், டவுன், ரைட், ஓகே, அப், ரைட். சாரி, ரைட்டுன்னு இன்வாலிட் மூவ் போயிடுச்சு. ஓகேங்க, ஸ்னேக் வந்து எப்படி பைட் பண்ணுதுன்னு பார்ப்போம். 5 coins ஹிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது பைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். டவுன், ஓகே, அகைன் டவுன் அண்ட் தென் ரைட் 3, again right, down, left, oh, up, right, down, okay. இப்ப வந்து டவுன் வந்துட்டோமா? லெஃப்ட், அப். இப்போ வந்து நான் ரைட்டு கொடுத்தேன் அப்படின்னா ஸ்னேக்கும் மீட் பண்ணிக்கும். அப்ப வந்து கேம் ஓவர். ஓகேங்களா? இதுதான் வந்து ஸ்னேக் கேம் ப்ராஜெக்ட். ஆக்சுவலி இது வந்து ரவுண்ட் 3ல நிறைய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்ல அட்வான்ஸ்டு ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் கேட்கும்போது கேட்குறாங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஆர் நியூ டு அவர் சேனல்,
மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. வில் see you in another video. Bye bye.